ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 316. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே ரெட்ரோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையாலுமே ஆசமாக இருக்குது. கண்டிப்பாக மூவி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ட்ரீசர் இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு ட்ரெய்லர் இம்ப்ரெஸ் பண்ணலை. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ட்ரீசரில் வேறு மாதிரியான ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா, அஃப்கோர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. பட் எனக்கு அந்த ஒரு ட்ரீசரில் அவருடைய லுக்கு, அதாவது சூர்யா அப்படின்ற அவருடைய லுக்கை மட்டும்தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் உண்மையாலுமே தாறுமாறாக இருக்குது. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ட்ரெய்லர் ஒரு ஹோல்சமாக செம்ம ஒரு கலரிங்காக அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் அப்படியே பக்காவாக இருக்குது. அண்ட் எப்படி நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற எல்லாமே ஒரு மாதிரி கலர் வைப்ரண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது. அண்ட் கதையை தாங்க புரிஞ்சிக்கவும் இல்லை. நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், எத்தனை மாதிரியான ஒரு கெட்டப்பில் இருக்கிறாப்புல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா, அவர் ஜஸ்ட்டு பூஜா ஹெக்டே ஸோ நான் இதெல்லாம் விட்டுறேன், எந்த ஒரு அடித்தடி இல்லாமல் நல்லவனா திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுலேயும் அதே மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் ஃப்ளாஷ்பேக் எதுன்னு தெரியல, இப்போ எது மூவ் ஆகும், கரண்ட்டில் ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றது ஜெயிலில் இருக்கிறதுலேருந்து மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் அண்ட் லவ் ஃபிலிம்ன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு லவ் வார் நடக்குது. ஸோ லவ்வுக்காக நடக்குதா இல்லை எதுக்காக நடக்குதுன்றது தெரில. பட் எடிட்டிங் கட்டு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கட்டிங் தான். டக்குன்னு அடுத்தடுத்து எல்லாமே ஆக்ஷனாகவும் லவ்வையும் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஹோல்சமாகவே அந்த மூவியை லவ்வுக்காக சண்டை போடுற ஒரு மூவியாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கேமரா ஆங்கிள்ஸும் சரி, மியூசிக்கலும் சரி, எல்லா வகையிலுமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் கார்த்திக் சுப்புராஜ் அவருடைய டைரக்ஷன், ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி இந்த மூவி நல்லாவே வருன்றதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கதை எந்த மாதிரி பிளாட்டில் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூர்யாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இல்லீகல் பிஸ்னஸ், அதில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைமில் சூர்யாவுக்கான அந்த லவ் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த லவ்வையும் அந்த பிஸ்னஸையும் பார்த்துக்க முடியாமல் ஸ்ட்ரகிளில் இருக்கும்பொழுது அதில் நடக்கிற பிரச்சனையை தாண்டி அண்ட் லவ் எப்படி பிரேக் ஆகுது, அதுக்கப்புறமா எடுக்கிற டிசிஷன் என்ன, அதை பொறுத்து அவங்க அப்பா வில்லனாக மாறுறாரா இல்லையான்றது தான் மேபி கதையாக இருக்கும். அப்படி வில்லனாக மாறி அதுக்கப்புறமா நடக்கிற விஷயம் மேபி அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். ஸோ அதுக்காக நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸில் இவர் ஜெயிலுக்கு போயிருக்கலாம். ஸோ ஜெயிலில் நடக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹோல்சமாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் லவ் தாறுமாறாக இருக்குது. அண்ட் அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூர்யா அவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு லுக்லையும் அண்ட் அவருடைய ஆக்ஷன் ஸ்டைலே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அந்த ட்ரெய்லர் கட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு தெரியும், ஏதோ லைக் இது சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த கையை சுற்றுறது ஒரு மாதிரி ஃப்ளாஷியாக இருந்தது, அவ்வளோ வேகமாக சுற்றுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் பார்க்குறதுக்கு லுக் வைஸும் சரி தாறுமாறான ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் பார்த்துருந்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளார நடக்கிற விஷுவல்ஸ் தான் அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா சம்திங் அங்கே இருக்கிற ஒரு கேங்ஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸை மேபி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அதில் நடக்கிற பிரச்சனையை தான் இதில் சொல்ல வராங்களா என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் தான் அவங்கள தான் மோஸ்ட் ஆஃப் த டைமில் ஒரு ப்ரெசென்ட் பண்ண வச்சுருக்காங்க. த ஒன்லி ஒன், அவன் யாரோ அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைலாக்ஸ்லாம் வருது. அண்ட் நிறையா அந்த வில்லு வேறு எந்த மாதிரியான ஒரு ட்ரைபல் ஸ்டைல் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ காட்டில் வாழ்கிற ஒரு கேங்குக்கிட்ட, அதாவது அங்கே தான் அந்த பிஸ்னஸே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸில் நடக்கிற ப்ராப்ளம் தான் இவங்க லைஃப் ஸ்டைலை அஃபெக்ட் பண்ணதாட்டி மேபி அதுக்கப்புறமா அந்த வார் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மே 1 வருது. ஸோ மூவியை பார்த்தோன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் ஆச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.